Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிகமா சம்பளம் வாங்குற சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸஸ் யாரெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரிஷா அவர்கள். இவங்க ஒரு படத்துக்கு 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த படமான தக் லைஃப் படத்துல நடிக்கிறதுக்கு இவங்க 12 கோடி சம்பளம் வாங்கியிருக்கதா சொல்லப்படுது. அதோட அடுத்ததா மெகா ஸ்டாரான சிரஞ்சீவி அவர்கள் கூட விஸ்வம்பரான்ற படத்திலையுமே இவங்க நடிச்சிட்டு வராங்க. அடுத்தது ராகுல் பிரீத் சிங் அவர்கள். இவங்க ஒரு படத்துக்கு 2 இருந்து 3 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. இவங்க கடைசியா நடிச்சிருந்த தமிழ் படமான இந்தியன் 2 படத்துக்கு இவங்க 2.5 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்களாம். அடுத்தது சமந்தா அவர்கள். ஒரு படத்துக்கு இவங்க 3 இருந்து 5 கோடி சம்பளம் வாங்குறாங்க. இவங்க அடுத்ததா சிட்டாடல் அப்படின்ற வெப் சீரிஸ்லயும் அப்புறம் தெலுங்கு படமான பங்காரம் படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க. அடுத்தது லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா அவர்கள். இவங்க ஒரு படத்துக்கு 5 இருந்து 10 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. இவங்க அடுத்ததா தி டெஸ்ட் அப்படின்ற படத்துல மாதவன் அப்புறம் சித்தார்த் கூடயும் நடிக்க இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மன்னாகட்டின்ற படத்துல யோகி பாபு அவர்கள் கூட நடிக்கிறாங்க. இதோட நிவின் பாலி கூடயுமே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற படத்திலையுமே இவங்க நடிச்சிட்டு வராங்க. அடுத்தது ஸ்ரீநிதி செட்டி அவர்கள். KGF மூலமா ஃபேமஸ் ஆன இவங்க ஒரு படத்துக்கு 7 கோடி வரை சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. அடுத்தது தமன்னா அவர்கள். இவங்க ஒரு படத்துக்கு 4 இருந்து 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அரண்மனை பார்ட் 4ல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஜான் ஆப்ரஹாம் கூட வேதா படமும் அப்புறம் ஸ்திரீ 2 படமும் தெலுங்குல ஒடேலா செகண்ட் பார்ட்டும் நடிக்கிறாங்க. அடுத்தது பூஜா ஹெட்ஜே அவர்கள். ஒரு படத்துக்கு 5 கோடி சம்பளம் வாங்குற இவங்க இப்போ ஷாகித் கபூர் அவர்கள் கூட ஹிந்தி படமான தேவா படத்துல நடிச்சிட்டு வராங்க. அடுத்தது ரஷ்மிகா அவர்கள். 1 கோடிக்கு 5 கோடி சம்பளம் வாங்குற இவங்க அனிமல் படத்துக்காக 4 கோடி சம்பளம் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா தெலுங்குல புஷ்பா 2 படத்திலையும் தனுஷ் அப்புறம் நாகார்ஜுனா கூட குபேரா படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க. அடுத்தது அனுஷ்கா ஷெட்டி அவர்கள். ஒரு படத்துக்கு 4 இருந்து 7 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குற இவங்க கத்தனார் அப்படின்ற மலையாள படத்துல நடிக்கிறது மூலமா முதல் முறையா மலையாளத்துக்கு டெபியூட் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.